எப்படி விஜய் சாரோடைய படம் வந்து மிகப்பெரிய பேர் கொடுத்துச்சோ அது மாதிரி இந்த திரைப்படத்துலையும் செல்லமாக அவர் வந்து அந்த குண்டம்மாள் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவேன்னு சொல்லி அந்த படத்தில் வந்து திரும்பவும் வந்து முத்தாவுக்கும் அந்த படம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணும். நான் செட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய எஸ்சி சார் வந்து அவருடைய படமும் நான் நடிச்சிருக்கேன். மாணவரில் திட்டு வாங்கியிருக்கேன். அதை நான் சொல்லலை. ஆனால் எவ்வளோ எனர்ஜெட்டிக்னு இவங்கெல்லாம் பார்த்தாங்கல்ல, அதே மாதிரி நான் அந்த படத்தில் பார்த்தேன். க்ரௌன் ஷாட்டு, ஜேசிபிலேருந்து கீழே குதிக்கணும், கீழே ஃபுல்லாக மணல், நல்ல மொட்டை வெயில், அவர் வாட்டு ஒரு ஏறி போகிறாங்க. ஜேசிபிலேருந்து எப்போ குதிக்கணும்னு சொல்லுங்க, குதிச்சிருவேன், ரெட்டியாக இருக்கேன் அப்படின்னு. நாங்கெல்லாம் நெஞ்சில் அப்படி உசுர கையில் பிடிச்சிருக்கோம். என்னப்பா ஒரு வாட்டுக்கு மேலே குதிக்கிற ஷாட் சொல்லுங்க அப்படின்னு. அவ்வளோ தூரம் சித்தப்பாங்க ஹில்ஸில் ஓடுறாரு, உருள்றாரு. இவர் உருள்றத பார்த்து எனக்கு என்ன பண்ணலாம், நம்மளே இதே மாதிரி உருள வருவாரோ, நம்மளே குதிக்க சொல்லுவாரோ அப்படின்னு நான் பயந்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இடையிலலாம் வந்து கொடைக்கானல் போகும்போது பார்க்கணும் ஷூட்டிங்கை பார்க்கணும் அப்படின்லாம் போகும்போது ஃபேமிலியோட போகும்போது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவருடைய ரூமில் கதற சிரிக்க வச்சுட்டு வந்தேன். அது எனக்கு இன்னும் லைஃப்பில் மறக்கவே முடியாது.